தி ராஜா சாப். ஹீரோ பிரபாஸ் தன்னுடைய ஞாபக மறதி பாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி காணாமல் போன தாத்தா சஞ்சய் தத்தை பாட்டிக்காக தேடி போகிற பிரபாஸ்க்கு தன்னோட தாத்தா பற்றின அமானுஷ்ய விஷயங்கள் தெரிய வருது. அவர் தாத்தாவை கண்டுபிடிச்சாரா அண்ட் பாட்டியோட ஞாபக மறதிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபேண்டசி கலந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். பிரபாஸ் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஒரு கலர்ஃபுல்லான கமர்ஷியல் படத்தில் நடிச்சிருக்காரு. 3 ஹீரோயின்ஸ் கூட ரொமான்ஸ், பாட்டு, சென்டிமெண்ட், ஃபைட்டுன்னு சூப்பரான நடிப்பை கொடுத்துருக்காரு. பேய் பங்களாவில் மாட்டிக்கிட்டு பேய்கிட்டேயே சவால் விடுற சீன்ஸில் ரசிக்க வைக்கிறாரு. நிதி அகர்வால், மாளவிகா மோகனன், ரித்திக் குமார்னு 3 ஹீரோயின்ஸ் நல்லா நடிச்சிருக்காங்களோ இல்லையோ படத்துடைய கிளாமருக்கு உதவி இருக்காங்க. 3 பேருக்கும் ஹீரோ கூட தனித்தனி பாட்டை கொடுத்து பிரச்சனை இல்லாமல் எஸ்கேப் ஆகிடுறாரு படத்துடைய இயக்குனர். பிரபாஸோட தாத்தாவை நடிச்சிருக்கிற சஞ்சய் தத் பணத்தாசை பிடிச்ச ஒரு பேயா ஓரளவுக்கு சுமாரான நடிப்பை தான் கொடுத்துருக்காரு. பாட்டியா நடிச்சிருக்கிற சரினா வாகப் கொடுத்த வேலையை செஞ்சுருக்காங்க. சமுத்திரக்கனி, அம்மு அபிராமி, விடிவி கணேஷ்னு தமிழ் முகங்களும் போதுமான நடிப்பை கொடுத்துருக்காங்க. கார்த்திக் பழனியோட ஒளிப்பதிவு பார்வையாளர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். விஎஃப்எக்ஸ் காட்சிகளும் நல்லாவே இருக்கு. தமன் இசையில் பாடல்கள் சூப்பராக இருக்கு அண்ட் பின்னணி இசையில் வழக்கமான தமன் வாசனை அடிக்க தான் செய்யுது. வழக்கமான ஹாரர் ஃபேண்டசி கதைக்கு வலுவில்லாத திரைக்கதை அமைச்சிருக்காரு இயக்குனர் மாருதி. கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை சேர்த்திருந்தா பார்வையாளர்களுக்கு கண்டிப்பாக விருந்தா இருந்திருக்கும். ஆனால் அந்த விஷயத்தில் இயக்குனர் சொதப்பிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் ராஜா சாப் கப்சிப்.